அந்த கார் ரேஸ் நடத்தும் போது ரோடுல மறிச்சிட்டாங்க. அங்க பாதுகாப்புக்கு இருந்த டிசி துணை ஆணையர் மாரடைப்பு வந்துருச்சு. அவருக்கு மாரடைப்பு வந்த துணை ஆணையரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் அவர் உயிரை காப்பாற்றி இருக்கலாம். ஆனா சுத்தி எல்லா இடத்துலயும் ரோட மறிச்சிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வருவதற்கு வழி இல்லை. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மாரடைப்பால் ஏற்பட்டு சாலையில கிடக்கிறார். ஆம்புலன்ஸ் இல்ல. 1 மணி நேரம் கழிச்சு அவர் கொண்டு போய் சேர்த்தாங்க உயிருக்கு. நமக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற இந்த முதலமைச்சருக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற இந்த அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஏன் உதயநிதிக்கு பாதுகாப்பு கொடுத்தது அந்த துணை ஆணையர் ஆம்புலன்ஸ் வருவதற்கு வழி இல்லாத காரணத்தால் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார். இதெல்லாம் நினைச்சு பார்க்க நம்ம காவல்துறை எதை வேணாலும் செய்வீங்களா சொல்றதுக்கு? இப்படியே ஆட்சி போயிடுமா? காலங்கள் இப்படியே போயிடுமா? மாறாதா? ஆட்சி மாறாதா? பார்க்கலையா? எத்தனை ஆட்சியை பார்த்திருக்கிற இந்த மக்கள் எத்தனை பேரை பார்த்திருக்கிறாங்க. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் காவல்துறைக்கு சொல்லுகிறேன். அங்க இங்க எங்கேயும் வேணாம். இங்க பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா இன்றைக்கு நேற்று வரை ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக இருந்தார். அவர் பேச்சை கேட்டு காவல்துறை அதிகாரிகள் பல்வேறு வேலைகளை செய்தார்கள். சந்திரபாபு நாயுடையும் கைது செய்தார்கள், சிறையில் அடைத்தார்கள். காலம் மாறிச்சு. இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி தோற்றார். சந்திரபாபு நாயுடு இன்றைக்கு முதலமைச்சர். மத்திய அரசாங்கமே அவர் ஆட்டுகின்ற ஆடுல ஆடிக்கொண்டிருக்கிறது. துறைக்கு சொல்கிறேன், 16 ஐபிஎஸ் ஆபீசர்கள், 1 இல்ல 2 இல்ல, ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய பேச்சை கேட்டு செயல்பட்ட 16 ஐபிஎஸ் ஆபீசர் உயர் அதிகாரிகள் இன்றைக்கு பணியிடம் ஒதுக்கப்படாமல் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல 3 ஐபிஎஸ் ஆபீசர்கள் டிஜிபி லெவலில் இருக்கிற ஐபிஎஸ் ஆபீசர், உணவுத்துறை அதிகாரி ஒருத்தர், இன்னொருத்தர் ஏசி டிசி ஐபிஎஸ், 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், காலம் மாறும், ஆட்சி மாறும். எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார். ஆனா இவங்களை போற நாங்க நயவஞ்சமா பழி வாங்குகின்ற செயல் அண்ணா திமுக காரன் என்னைக்கும் செய்ய மாட்டோம். உங்களுக்கு சொல்லுகிறோம், காலம் மாறும். உலகத்திலே சிறந்த போலீஸ் என்று பெயர் எடுத்த காவல்துறை, அதை நீங்கள் கடைபிடியுங்கள் என்றுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம்.